மட்டக்களப்பில் தமிழ் கட்சி அலுவலகத்தில் சிஐடி சோதனை. இறக்கு முன்னர் நியாயத்தை தேடும் தமிழர்கள், காணாமல் போனோரின் உறவுகள் ஆர்ப்பாட்டம். தமிழ் அகதிகள் விடயத்தில் அனுர அரசு இரட்டை வேடம், சுமந்திரன் ஆதங்கம். நாடு முழுவதும் காலநிலை சீர்கேட்டால் 50,000 மின்தடை சம்பவங்கள் பதிவு. நேற்று இடம்பெற்றது யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். காணாமல் போன தன்னுடைய தாயை கண்டுபிடிக்க உதவுமாறு மகள் உருக்கமான வேண்டுகோள். உங்களை நம்பி நாட்டுக்கு வந்தால் கைது செய்து சிறையில் அடைப்பதா? அனுரவிடம் மனு கணேசன் கேள்வி. கஜேந்திரகுமார் சுமந்திரன் ஆட்சி அமைப்பதில் இணக்கம், அதிரடி அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பு பாவிக்கரை வீதியில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் கொழும்பில் இருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வுத் துறையினர் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கைகள் இரவு வேளையிலும் முன்னெடுக்கப்பட்டன. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையார் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரின் காரியாலயத்தில் வைத்து கைது செய்தனர். தற்பொழுது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் 3 மாதம் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறியாமல் பலர் மரணித்துள்ளனர். எனவே எஞ்சியுள்ள நாங்களும் இறக்கு முன்னர் எமக்கான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தெரிவித்துள்ளனர். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். எமக்காக நீதி கோரி நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் 300க்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்துள்ளோம். தங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் அவர்கள் மரணித்துள்ளனர். எனவே மீதமுள்ள சாட்சிகளாக உள்ள நாங்களும் இறக்கும் முன்பாக நமக்கான நீதியை சர்வதேசம் வழங்க வேண்டும். கொலை குற்றங்களை செய்த அரச படைகளை விசாரிக்க இயலாத அரசாங்கம் தமிழினத்தை ஏமாற்றி வருகிறது. எனவே எதிர்வரும் ஐநா கூட்டத்தொடரிலாவது எமக்கான சர்வதேச நீதி பொறிமுறை ஊடான நீதியொன்றை வழங்க வேண்டும் என கேட்டு நிற்கின்றோம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் இருந்து முறைப்படி தாயகம் திரும்புவர்களையும் சிறையில் தள்ளுவதன் மூலம் தமிழர்கள் நாட்டுக்குள் வரக்கூடாது என அனுர அரசு விரும்புகிறதா என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய 75 வயது முதியவர் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெற்ற போரின் காரணமாக உயிரை காப்பதற்காக படகின் ஊடாக ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு தமிழகத்தில் தஞ்சமடைந்த 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தாயக உறவுகள் தொடர்ந்து பெரும் வேதனையின் மத்தியில் 2ஆம் தர பிரஜைகள் போல தவிக்கின்றனர். இவர்களில் பல ஆயிரம் பேர் தாயகம் வரவும் தயாராக உள்ளனர். எவ்வாறு காத்திருப்போரை நாடு திரும்புமாறும் சகல ஏற்பாடும் செய்து தரப்படும் என்றும் தெரிவிக்கும் அரசு முறைப்படி சகல ஆவணங்களையும் பெற்றவர்களையும் போலீசார் மூலம் வழக்கு பதிவு செய்து சிறையில் தள்ளுவதன் மூலம் எஞ்சியோரை அச்சுறுத்துகிறது. ஏனெனில் 75 வயது முதியவரையே சிறையில் தள்ளும் இந்த அரசு இளையோரை என்ன பாடுபடுத்துமோ அல்லது பெண்களுக்கு என்ன நெருக்கடியோ என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதன் மூலம் வடக்கு கிழக்கில் தமிழர்களின் எண்ணிக்கை அதிகரித்துவிடக்கூடாது என்பதில் அரசாங்கம் குறியாக செயற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் சுமார் 50,000 மின்தடை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. நேற்றிரவு 8 மணிக்கு முடிவடைந்த 24 மணி நேர காலப்பகுதியில் நாடு முழுவதும் 50,009 மின் விநியோக தடைகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. தற்போது வரை 14,031 மின்தடை சம்பவங்களில் மின் விநியோகம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. மீதமுள்ள பிரச்சினைகளை தீர்க்கும் பணியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழை, காற்றுடன் கூடிய வானிலை, தொழில்நுட்ப கோளாறுகள் போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த மின்தடை சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் பொறுமையுடன் இருக்குமாறு மற்றும் அவசர தேவைகளுக்கு மின்சார சபையின் அவசர அழைப்பு இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொள்ளுமாறும் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. கடல் தொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர், இணைத் தலைவர் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றது. குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், இளங்குமரன், ஸ்ரீ பவானந்தராஜா, ரஜீவன், அர்ஜுனா, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், வடமாகாண சபை அவைத் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், மாவட்ட செயலக உயர் அதிகாரிகள், பிரதேச செயலக மற்றும் பிரதேச சபைகளின் செயலாளர்கள், போலீஸ் உயர் அதிகாரிகள்,
ராணுவ உயர் அதிகாரிகள், கிராம சேவகர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குறித்த கூட்டத்தில் நடப்பாண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தினூடாக மாவட்டத்துக்கு ஒதுக்கப்படும் நிதி, அதனூடாக மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் ஆராயப்பட்டது. அத்துடன் விவசாய, மருத்துவம், சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட துறைசார் விடயங்கள் விவாதிக்கப்பட்டன. குறிப்பாக அம்புலன்ஸ் சாரதிகள் பற்றாக்குறை தொடர்பாக இருக்கும் பிரச்சனைகள் ஆராயப்பட்டன. மேலும் காணி விடுவிப்பு, தென்னை பயிரழிவு போன்ற விடயங்கள் தொடர்பிலும் இதன் பொழுது அதிக கவனம் செலுத்தப்பட்டது. தன்னுடைய தாயாரை கடந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து முல்லைத்தீவு செல்வபுரத்திலிருந்து காணவில்லை என்றும் அவரை கண்டுபிடிக்க ஊடகங்கள் உதவ வேண்டும் என்றும் பெண் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். காணாமல் போனவரான சலோமியா பிள்ளை மேரி பிலோமினாவின் மகள் முடியழகன் வேணி இந்த கோரிக்கையை விடுத்தார். அவர் நேற்று கட்கோவளத்தில் உள்ள தன்னுடைய இல்லத்தில் வைத்து நடத்திய ஊடக சந்திப்பில் கோரிக்கையை முன்வைத்தார். மேலும் தெரிவிக்கையில் தன்னுடைய தாயார் உறவினர் வீட்டுக்கு செல்வதாக கூறி சென்றதாகவும் அவர் அங்கு செல்லவில்லை என்றும் வீட்டுக்கு வரவில்லை என்றும் கூறியுள்ளார். அவர் தொடர்பான தகவல் ஏதும் தெரிந்தால் தமது தொலைபேசி இலக்கமான 0775506092 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிநாடு சென்ற தமிழர்களை நீங்கள் தானே திரும்பி வரச் சொல்கிறீர்கள். உங்களை நம்பி நாட்டுக்கு வந்தால் அவர்களை கைது செய்வதா? அவர்களை பிணையில் வெளியே விடாமல் எதற்காக சிறையில் அடைக்கிறீர்கள்? இவ்வாறு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசை நோக்கி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பினார். மனோ கணேசன் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் மேலும் தெரிவிக்கையில், ஊழல் பேர்வழிகளை கைது செய்து சிறையில் அடையுங்கள், அதை செய்யத்தான் வேண்டும். இன்னும் நூற்றுக்கணக்கான ஊழல் கோப்புகள் இருப்பதாக சொல்கிறீர்கள். அனைவரையும் கைது செய்து விசாரித்து ஆவண செய்யுங்கள். சட்டத்தில் இடமிருந்தால் ஊழல் பேர்வழிகளுக்கு ஆயுட்கால சிறை தண்டனை வழங்குங்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் எதற்காக தமிழக முகாமில் 30 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து வயோதிபம் அடைந்து உங்களை நம்பி நாடு திரும்பிய 75 வயதான சின்னையா சிவலோகநாதனை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தீர்கள்? அவரை இன்று பிணையில் வெளியே விடாமல் எதற்காக சிறையில் அடைக்கிறீர்கள்? வெளிநாடு சென்ற தமிழர்களை திரும்பி வாங்கோ என நீங்கள் தானே வெற்றிலை பார்க்க வைத்து அழைக்கிறீர்கள். உங்களை நம்பி திரும்பி வந்தால் விமான நிலையத்தில் கைது செய்வதா என அவர் இதன் பொழுது கேள்வி எழுப்பினார். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடுகள் ஒரே மாதிரியாக காணப்படுவதால் அதன் அடிப்படையில் சபைகள் அமைக்கப்படும் என தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. குறித்த சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இது குறித்த இணக்கப்பாடு தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவிக்காவிட்டாலும் நிலைப்பாடு என்பது பொதுவாகத்தான் இருப்பதாக எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்டிருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட்டாக எதிர்காலத்தில் இணைந்து செயற்படுவது தொடர்பில் பொதுவான ஒரு நிலைப்பாடு உள்ளதாக தெரிவித்தார். எனவே கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கை தொடர்பிலும் இருவரும் தங்களுடைய பல்வேறுபட்ட விடயங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டுள்ளனர். எனவே எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் 2 கட்சிகள் இணைந்து கூட்டாக முடிவெடுத்து கூட்டான ஆட்சியை அமைப்பது தொடர்பில் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.